Hi, knowledge collector. Welcome back to information gathering. Let explore together. போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பிரிண்ட் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். அதாவது நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தாலுமே அப்படியே வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிரும். இப்போ வந்து டேரெக்டாக டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்காம பிரிண்ட் பண்ணோம்னா பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 5ன்ற வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அந்த செக்மெண்டேஷன் ஃபால்ட் வருது. இதை வந்து நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணோம்னா டபுள் கோட்ஸ்ல பிரிண்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் இருக்குது. அதாவது ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் வந்து இன்டீஜருக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா %d டபுள் கோட்ஸ்குள்ள %d கொடுத்துட்டு கமா நீங்கள் என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணீங்களோ அந்த வேல்யூ. எக்ஸாம்பிளுக்கு வந்து 56ன்னு சொல்கிறேன். இப்போ 56ன்றது வந்து இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இன்டீஜருக்கு வந்து %d சொல்லியிருக்காங்க ஃபார்மட் ஸ்பெசிஃபையர். இப்போ நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் பிரிண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கேரக்டர் மீன்ஸ் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஈன்ற ஒரு லெட்டர் வந்து பிரிண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், %d வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜருக்கு தான் சொல்லியிருக்கேன். வந்து இன்டீஜர் கிடையாது. இன்டீஜர் 1 2 3 அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ். -127 வந்து +27 அது வந்து உங்களுடைய டீட்டெயிலாக ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து ஈன்றது வந்து பிரிண்ட் ஆகலை பாருங்க, ஆகலையா. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கேரக்டருக்கு வந்து %c இருக்குது. இதை வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். சாரி, எந்த ஒரு கேரக்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். இப்போ ஈன்றது வந்து ஈன்ற உங்களுக்கு ஆர்குமெண்ட் வேல்யூ வந்து ஈன்ற வேல்யூ வந்து இந்த சீன்றதுல வந்து பிரிண்ட் ஆகணும்னா, அந்த கேரக்டர் வந்து பிரிண்ட் ஆகணும்னா நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்து %c கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ EXPன்ற 3 லெட்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகாது. பீன்ற வேல்யூ மட்டும் கடைசியாக என்ன கொடுக்குறீங்களோ அது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இதை வந்து நீங்கள் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா அது வந்து ஸ்ட்ரிங்குன்னு இருக்குது, அதை நான் அடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன். %s, EXP இப்போ கொடுத்து பார்ப்போமா. செக்மெண்டேஷன் ஃபால்ட்னு வருது. ஸ்ட்ரிங் வந்து டபுள் கோட்ஸில் கொடுத்து பார்ப்போம். EXPன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. கேரக்டர் வந்து நம்ம சிங்கிள் கோட்ஸில் கொடுக்குறோம். ஒரு ஸ்ட்ரிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேர்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா %s கொடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ணோம்னா பிரிண்ட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டுன்றது வந்து ஒரு டெசிமல் வேல்யூ 25 பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரி இருக்க வேல்யூ வந்து நீங்கள் எப்படி பிரிண்ட் பண்ணுமா. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், நம்பருக்கு வந்து %c சொல்லியிருக்கேன்னா, இப்போ வந்து % வந்து 1 2 3.65465545 இந்த மாதிரி வச்சுருக்கேன் பார்த்துக்கோம். இப்போ வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தப்பாக தான் வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஏன்னா இது ஒரு ஃப்ளோட் வேல்யூ வந்து நீங்கள் இன்டீஜரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ வந்து பிரிண்ட் ஆகாது. இதை வந்து நீங்கள் எப்படி பிரிண்ட் பண்ணோம்னா ஃப்ளோட்டுக்கு வந்து %f கொடுத்துட்டு ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா 3 ஜீரோஸ் இருக்கா, சாரி 4 0 இருக்கா, இது வந்து நமக்கு தேவையில்லாத வேல்யூ. ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை வந்து இங்கே கொடுத்துடணும். .2 கொடுத்தோம்னா இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள 2 வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 1 2 3 எக்ஸ்ட்ரா ஒரு 3 வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள 2 வேல்யூ தான். இப்போ எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள ஒரு 3 வேல்யூ வேணும்னு வச்சுக்கோங்களேன். 3 வேல்யூனா .3 கொடுத்துட்டு இங்கே வந்து மாறிடுங்க பாருங்க, 3 வேல்யூ மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூ வேணுமோ அதை வந்து இந்த எஃப்க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சு கொடுத்தா வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 வேல்யூ வச்சுட்டு 3 கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குது பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எனக்கு 3 வேல்யூன்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 0 வந்து கடைசியில் ஆட் பண்ணியிருக்கு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. வேறு ஏதாச்சும் வித்தியாசமாக சொல்லித்தாங்க, வேறு ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணுறீங்க, வித்தியாசமாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்றாப்புல நான் வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்க, அடுத்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதை உங்களுக்கு புரிஞ்சிருந்தா பார்த்துட்டு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா சொல்லுங்கள். தேங்க்யூ.